வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 9ஆம் நாள். எவ்வளவு அழகா கோதை நாச்சியார் மாதவனுடைய பெருமையை பாடுறான்னு பாப்போமா? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறா. ஆண்டாள் நாச்சியாருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அவளை பார்த்து கேட்கிறா, பெரிய மாட மாளிகை நவரத்தினங்களால உருவாக்கப்பட்ட இந்த மாட மாளிகையில நறுமணம் கமழக்கூடிய பஞ்சு மெத்தையில உறங்கி கொண்டிருக்கிற என் மாமா மகளே, உன் மணிக்கதவை கொஞ்சம் தெர. மணிக்கதவு எப்படிப்பட்டது தெரியுமா? கொஞ்சம் காத்து அடிச்சாலே ஒலியை எழுப்போம். ஆனா அந்த சத்தம் கூட அவ காதுல வாங்கி எழுந்திருக்காம படுத்துட்டு இருக்கா. அதனால கூப்பிடுறா, என் அன்பு மாமியே, உன் மகளுக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் நாங்க கூப்பிடுறோம், அதுக்கு ஒரு பதில் கூட சொல்லல, எந்திரிச்சு கூட வரல. அவ என்ன ஊமையா, இல்ல செவிடா, இல்ல ஏதாவது மாய மந்திரத்துல சிக்கி தூங்கிட்டே இருக்காளா? என்ன சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா? என்ன மாயையில சிக்கி அவ இன்னும் தூங்கிட்டு இருக்கா? எங்களுக்கு பதில் சொல்லாம தூங்கிட்டு இருக்காளே, முதல்ல எழுந்து வா. எப்படிப்பட்டவன் நம்முடைய மாதவன்? மாதவங்களை செய்தவன், வைகுண்டத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன், பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய நாராயணனுடைய பெருமை எல்லாம் பாடி பாடி அவனுடைய திருவடியை சேவிக்கணும் இல்லையா? அதனால சீக்கிரம் எந்திரிச்சு வான்னு ரொம்ப அழகா பாடி இருக்கா ஆண்டாள் நாச்சியார். நாமும் இந்த நல்ல நாள்ல மாதவனுடைய பெருமையை பாடி பாடி அவனுடைய பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.